இந்து மதம் பல நம்பிக்கைகளையும் ஆச்சாரங்களையும் தனது வாழ்வியலாக கொண்டுள்ளது. உடலின் சூட்சுமத்தை அறிந்து நமது சித்தர்களும் முனிவர்களும் முன்னோர்களும் பல அரிய உண்மைகளை தந்திருக்கிறார்கள். இதை புரிந்து நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்தால் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நாம் வாழலாம். நாம் தூங்கி எழும்போது ஏன் வலது பக்கமாக எழ வேண்டும்? நமது உடலைச் சுற்றி 2 காந்த வளையங்கள் சுழல்கின்றன. முதலாவது காந்த வளையம் நமது காலிலிருந்து தலைக்கும், தலையிலிருந்து உடலின் பின்பக்கமாக மீண்டும் காலுக்கும் சுழன்று கொண்டே இருக்கிறது. 2வது காந்த வளையம் இடது பக்கத்திலிருந்து உடலின் முன்பாகம் வழியாக வலது பக்கமும், வலது பக்கத்திலிருந்து உடலின் பின்பாகம் வழியாக இடது பக்கமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. எனவே நாம் தூங்கி எழும்பொழுது காந்தப்புலம் சுழலும் பக்கமாக, அதாவது வலது பக்கமாக நாம் எழும்பும் பொழுது உடலுக்கு வலிமை, சக்தி கிடைக்கிறது. காந்த சுழலுக்கு எதிர்பக்கமாக இடது பக்கம் எழுந்தால் நம் செயல்திறன் தளர்வு, சோர்வு அடைகிறது. மேலும் வலது என்பது எப்பொழுதும் நேர்மறை சக்தியை, பலத்தை கொடுக்கிறது. இதை இன்றைய விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக, ஆற்றில் தண்ணீர் வேகமாக ஓடுகிறது. நாம் தண்ணீர் ஓடும் எதிர் திசைக்கு நீந்த முற்பட்டால் நம் சக்தி வீணாகிறது. அதுபோல காந்த விசை சுழலும் திசைக்கு எதிர்ப்புறமாக இடப்பக்கமாக எழும்பினால் நமது சக்தி வீணாகிறது. இனி நீங்கள் கண்விழித்து எழும்பொழுது வலது பக்கமாக எழும்புங்கள். நமது சித்தர்கள், முனிவர்கள், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.